வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். 2 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று இஸ்ரேல் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றினார். இஸ்ரேல் பாராளுமன்றத்தின் உயரிய கௌரவமாக கருதப்படும் ஸ்பீக்கர் ஆஃப் தி கனெசெட் பதக்கம் அவருக்கு வழங்கப்பட்டது. இந்த உயரிய விருது வழங்கப்பட்டது பிரதமரின் அரசியல் திறமை மற்றும் தலைமைத்துவத்தின் வெளிப்பாடாகும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நடைபாதை வியாபாரிகள் மற்றும் தற்காலிக தொழிலாளர்களின் நலனில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நேற்று புதுடில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இத்தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு, காப்பீடு, சுகாதார வசதிகள் மற்றும் திறன் மேம்பாட்டு வாய்ப்புகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக நேற்று வருகை தந்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் நேற்று மாலை சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகளில் சிறந்த முறையில் பணியாற்றிய வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகளை பாராட்டினார் மற்றும் முதல் முறை வாக்காளர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டையை வழங்கினார். புதுச்சேரி பாகூர் துணை மின் நிலையத்தில் இருந்து செல்லும் பண்டசோழநல்லூர் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வார்க்கால் ஓடை, புதுநகர், கன்னிக்கோயில், மூர்த்திக்குப்பம், கொரவள்ளிமேடு, உச்சிமேடு, வண்ணான்குளம், மதிகிருஷ்ணபுரம், முள்ளோடை, பாகூர் உள்ளிட்ட பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.